அக்டோபர் 10, 2025 கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டு தன்னோட ஹாஸ்டலில் இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்லேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஹேங் அவுட் ஸ்பாட், அதாவது ஸ்நாக்ஸ் அப்படி இல்லைன்னா டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு தன்னோட ஆண் நண்பனோட வெளியே போன ஒரு பெண். அவங்களோட பெயர் எந்த இடத்துலையுமே பெருசாக குறிப்பிடப்படலை. இந்த ஆண் நண்பரோட பெயர் வாசிஃப் அலி அப்படிங்கிறது. இப்படியாக இவங்க 2 பேர் வெளியே போயிருக்காங்க. அந்த சாப்பிட போன இடத்துல இவங்க 2 பேருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய அசம்பாவிதமானது நடக்குது. என்னதான் நாம வருஷம் சுதந்திர தினம் கொண்டாடிக்கிட்டே இருந்தாலுமே இன்னமுமே பெண்களுக்கான பாதுகாப்போ பெண்களுக்கான சுதந்திரமோ இல்லை அப்படிங்கிறத உணர்த்துற வகையில தான் இந்த ஒரு சம்பவமானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்படி இந்த பெண்ணுக்கு அன்னைக்கு நைட் என்னதான் ஆச்சு, யார் யாரெல்லாம் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்படிங்கிறது இதில் இருக்குது. அப்படி என்ன நடந்தது அப்படிங்கிறத ஆரம்பத்திலிருந்து என்னெல்லாம் ரிப்போர்ட் ஆகிருக்கோ அதிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இது போல குற்றங்கள் எத்தனை நடந்தாலும் தண்டனைகள் கடுமையான பாடும் இல்லை, இந்த மாதிரி குற்றங்கள் குறைந்த பாடும் இல்லை. இதற்கு இந்த அரசோ இல்லைனா இந்த சட்டங்கள் எப்போ திருத்தப்பட போகுது, இந்த மாதிரியான குற்றங்கள் எப்போ குறைய போகுது அப்படிங்கிறது சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஸோ நாம் இந்த விஷயத்தில் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத முழுமையாக பார்த்துடலாம். வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலும் நம்ம சேனலை பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். டிகோட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. ஆங்கர் பாயிண்ட் டிசைன் ஸ்டுடியோ. நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு பெரிய ஏஜென்சி, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை ஹையர் பண்ணி உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்களை மாதிரி ஃப்ரீலான்ஸ் டீம் எடுத்துக்கலாம். எங்ககிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு தேவைப்படுற எல்லா சர்வீசஸுமே இருக்குது. ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். அதே போல் நாங்கள் ஏஜென்சிக்குமே அவுட் சோர்சிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நியூவாக ஸ்டார்ட் பண்ண டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிராஃபிக் டிசைன்ல இருந்து வீடியோ எடிட்டிங்ல இருந்து வெப் டிசைனிங் இது போன்ற எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸும் நாங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டீட்டெயில்ஸ், போர்ட்ஃபோலியோ, அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் பிஸ்னஸுக்கு தேவைப்படுற சர்வீசஸை அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் எடுத்துக்கலாம். வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட் பஸ்டிங் பர்தமான் டிஸ்ட்ரிக்ட், இந்த மாவட்டத்தில் அதிக மக்கள் தொகையை உடைய, அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சிட்டியான ஒரு ஏரியா தான் இந்த துர்காப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர். இந்த ஊரில் அமைந்திருக்கிற மருத்துவ கல்லூரி, அந்த கல்லூரியில் பயிலக்கூடிய எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்டான செகண்ட் இயர் படிக்கக்கூடிய இந்த பாதிக்கப்பட்ட பெண் தன்னோட காலேஜ் கேம்பஸ்ல இருந்து 1.5 கிலோமீட்டர்ல இருந்து 3 கிலோமீட்டர் அளவுக்கு தூரம் இருக்கிற ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்பாட்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த ஏரியாவுக்கு நைட் டின்னர் சாப்பிட போகலாம், அப்படின்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட கிளம்புறாங்க. இந்த பெண் தனியாக போகலை, ஆண் நண்பன் கூட போகிறாங்க. 25 வயதுடைய இந்த பெண்ணோட பெயர் சரியாக எந்த சோர்ஸ்லையுமே இல்லை, ஃபோட்டோஸுமே நான் பார்த்த வரைக்குமே எங்கேயும் பெருசாக வெளியிடப்படலை. மேலும் இந்த பெண் ஒடிஷாவில் இருக்கக்கூடிய பாலாஷோர் அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து அவங்களோட எம்பிபிஎஸ் டிகிரியை இந்த துர்காப்பூரில் வந்து தங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது இவங்க 2 பேருமே ஸ்நாக்ஸ் ஸ்பாட்டில் நின்றுட்டு இருக்கும்போது இவங்களை சுற்றி சில கலாட்டா பண்ணக்கூடிய 5 இளைஞர்கள் அங்கே வந்ததாகவும், அப்போது இந்த ஆண் நண்பன் அங்கேயே இந்த பெண்ணை விட்டுட்டு ஹாஸ்டலுக்கு திருப்பி வந்து பணம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்ததா சொல்லப்படுது. நான் ஆன்லைனில் உங்களுக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு இந்த வாசிஃப் அலி சொல்லியுமே அவங்க கேட்கல, எங்களுக்கு பணமாக தான் வேணும் அப்படின்னு கேட்டதுனால அங்கேருந்து கிளம்பி ஒரு 8:42 மணி போல்
ஹாஸ்டலுக்குள்ளே வந்திருக்காரு அப்படிங்கிறது சொல்லப்படுது. இது அந்த காலேஜ் தரப்புலேருந்தே சொல்லப்படுது. முதல்ல 7:58க்கு 2 பேருமே வெளியே போகிறாங்க. பின் 8:42க்கு இந்த ஒருவர் மட்டும், அதாவது இந்த வாசிஃப் அலி மட்டும் வந்துட்டு திருப்பியும் 6 நிமிஷத்தில் வெளியே போகிறாரு அப்படிங்கிறது கல்லூரி தரப்புலேருந்து சொல்லப்படுது. 3000 ரூபாய் பணம் கேட்டதாகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த வாசிஃப் அலி இந்த ஹாஸ்டலில் வந்துட்டு பணம் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளேயே அந்த பெண்ணிடமிருந்து மொபைல் பறிக்கப்பட்டதாகவும், 200 ரூபாய் கையில் வச்சுருந்தாங்க, அதையுமே பறிச்சுட்டு ஓடிட்டாங்க அப்படிங்கிறது தான் முதற்கட்டமாக கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் செய்யப்படுது. இதையடுத்து இந்த ஆண் நண்பன் அங்கே போய் பார்த்து இவங்க அந்த டைமில் எதுவுமே சொல்லலை. ஹாஸ்டலுக்கு ஒரு 9:30 மணி போல் ரிட்டர்ன் வந்திருக்காங்க, இந்த வாசிஃப் அலியும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணும். இப்படி வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா இப்படியாக இந்த பெண்ணுக்கு ப்ளீடிங் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு ரீசன்னால அவங்க மருத்துவமனையில் அன்னைக்கு நைட்டே சேர்க்கப்படுறாங்க. ஆனால் அப்போ வரைக்கும் இந்த பெண் என்ன நடந்தது அப்படிங்கிறத யார்ட்டையுமே சொல்லலை அப்படின்றது தான் ரிப்போர்ட்டாக இருக்கு. அன்னைக்கு நைட்டே இந்த பெண்ணோட பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படுது. அவங்க மறுநாள் காலையில், அதாவது அக்டோபர் 11, 2025 சனிக்கிழமை அன்னைக்கு காலையிலேயே இங்கே வந்து இறங்கிட்டாங்க. ஸோ இறங்கினதுக்கு பிற்பாடு தான் இந்த பெண் தன்னோட பெற்றோரிடம் என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி இந்த பெண் சிறிதளவு கூட யோசிக்காத, சிறிதளவு கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயந்தான் அவங்களுக்கு நடந்ததா அவங்க கண்ணீர் விட்டு தன்னோட பெற்றோரிடம் சொன்னதா சொல்லப்படுது. அப்படி முதல் கட்டமாக என்ன தகவல் வெளியே வந்தது, என்ன கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். அன்னைக்கு இரவு ஒரு 7:58 போல் இவங்க பானிபூரி சாப்பிட வெளியே போயிருக்கிறதா சொல்லப்படுது. அப்படி வெளியே போனப்ப ஒரு 8:30 மணி அளவில் ஒரு 5 ஆண்கள் இவங்க சாப்பிட்டு இருந்த இடத்துல வந்து இவங்க கிட்ட தகராறு செய்ததாகவும், அப்போ 3000 பணம் கேட்டு மிரட்டிய போது வாசிஃப் அலி ஹாஸ்டலுக்கு வந்து பணம் எடுத்துட்டு வந்ததாகவும், இந்த வாசிஃப் அலி அந்த இடத்துல இருந்து விடுதிக்கு வந்த நேரத்தில் இந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபாரஸ்டட் ஏரியாவுக்கு அந்த 5 பேருமே கூட்டிட்டு போய் கேங் ரேப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் முதற்கட்ட தகவலாகவும், இப்படி தான் கம்ப்ளைண்ட் ஆனது முதல்ல ரைஸ் பண்ணப்பட்டது. இந்த பெண்ணோட பெற்றோர் இந்த பெண் இப்படி சொல்றதை கேட்டு மிகவுமே மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. மேலும் தன்னோட மகள்கிட்ட இருந்து இப்படியாக ஒரு வார்த்தையை கேட்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லா பேரண்ட்ஸோட ஒரு நினைப்பாக இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தன்னோட மகள் இப்படியாக வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கா அப்படின்னும் போது எந்த பெற்றோர்களாலையுமே பொறுத்துக்க முடியாதுங்க. இதையடுத்து இந்த பெண்ணோட பெற்றோர்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் போலீஸ் அப்போவுமே வந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் அப்போ இந்த பெண் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் ரெக்கார்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. இதன்படி தான் இந்த குற்றவாளிகளை இந்த பெண் சொல்லக்கூடிய அந்த ஏரியாவில் சர்ச்சிங்கில் இறங்குறாங்க. அப்படி தேடுதல் வேட்டையில் இறங்கினவங்க ட்ரோன் மூலயமா அந்த காட்டு பகுதிகளில் விட்டு தேடி இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணோட மொபைல் அந்த குற்றவாளிகள்கிட்ட தான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த பெண்ணோட மொபைலை பறிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. அப்படி போலீஸ் இதில் ரொம்ப துல்லியமாக யோசித்து இந்த பெண்ணோட மொபைல் லொக்கேஷன் எங்கே காட்டுது அப்படிங்கிறத பார்த்து, அது மட்டும் இல்லாமல் டவர் டம் டெக்னாலஜியுமே யூஸ் பண்ணி இந்த பெண்ணோட மொபைல் எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறாங்க. அதன்படி அங்கே இருக்கிற 3 பேரையுமே முதற்கட்டமாக அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்படி இந்த பெண்ணிடம் இருந்து பறிக்கப்பட்ட அந்த மொபைலை இவனுங்க சுவிட்ச் ஆஃபே பண்ணாமல் வச்சுருந்துருக்கானுங்க. அதனால தான் இந்த மொபைலோட லொக்கேஷன் ட்ராக்கிங் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு. இந்த அக்யூஸ்ட் 3 பேருமே இந்த பெண் படிக்கக்கூடிய அந்த கல்லூரிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் இருந்திருக்கு. அங்கே இருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் தகவல்கள் பார்க்க முடியுது. முதற்கட்டமாக அக்டோபர் 12, 2025 ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 பேருமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஷேக் ரியாசுதீன், அப்பு பருயி, ஃபிர்தாஸ் ஷேக் ஆகிய 3 பேர் தான் முதற்கட்டமாக கைது செய்யப்பட்டவங்க. இந்த 3 பேரில் ஷேக் ரியாசுதீன் இவன் யாருன்னு கேட்டிங்கன்னா 5 வருடத்துக்கு முன்னாடி இதே மெடிக்கல் காலேஜில் ஒரு செக்யூரிட்டி கார்டாக ஒர்க் பண்ணவன் அப்படிங்கிறது தெரியுது. அப்போவே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் வேலையை விட்டு நிப்பாட்டி இருக்காங்க. அப்போது அந்த டைம்லேயே ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. மேலும் போலீஸோட விசாரணை நடந்துட்டு தான் இருக்குது. அந்த விசாரணையில் உண்மைகள் பல வெளியே வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். இந்த 3 பேருக்கிட்டையுமே முதற்கட்டமாக விசாரணைகளை நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தில் 5 பேர் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னும் போது
அந்த 2 பேருமே எங்க அப்படிங்கிறத இவங்களை போலீஸ் எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிச்சு உண்மையை வாங்குறாங்க. இப்படியாக அடுத்த கட்டமா சஃபிக் ஷேக் அப்படிங்கிற ஒரு நபர், இந்த சம்பவத்துல ஈடுபட்ட ஒரு நபர், அவனோட அக்கா ரொசினா ஷேக் அப்படிங்கிறவங்க, இவங்க இந்த சஃபிக் ஷேக் எந்த இடத்துக்கு தன்னை மீட் பண்ண வர சொல்லியிருக்கானோ அந்த இடத்துக்கு வருவான், நான் உங்களை கூட்டிட்டு போறேன், அவனை நீங்க ரவுண்ட் அப் பண்ணி அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. போலீஸுக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் அந்த சஃபிக் ஷேக் மற்றும் அவனோட கூட்டாளி இன்னொருத்தனான ஷேக் நசீருதீன் அப்படிங்கிற 2 பேருமே அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அண்டல் பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு ஏரியா, அந்த பிரிட்ஜு கிட்ட தான் இந்த சஃபிக் ஷேக்கோட அக்கா ரொசினா ஷேக்கை மீட் பண்ண வர சொல்லியிருக்கான். இந்த ரொசினா ஷேக் போலீஸாரோட உதவியோட அங்கே போயிருக்காங்க. தன்னோட தம்பியை தானே எங்கே இருக்கான் அப்படிங்கிறத போலீஸுக்கு காட்டி கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தன் தம்பியாகவே இருந்தாலும் தவறு செய்தா அவன் தண்டிக்கப்படணும் அப்படின்னு இந்த பெண் இப்போ செஞ்சிருக்க இந்த ஒரு செயலானது கண்டிப்பாக பாராட்டுக்குரியது தான். இவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமைக்குள்ள 5 பேருமே கைது பண்ணப்படுறாங்க. மேலும் இந்த 5 பேரையுமே போலீஸ் தன்னோட கஸ்டடிக்குள்ள தான் எடுத்திருக்காங்க. இவங்க 5 பேர் மேலேயுமே கேங் ரேப் கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்ன வழக்கு கீழே பதிவு பண்ணணுமோ இவங்களை பதிவு பண்ணி போலீஸ் தன்னோட கஸ்டடியில் எடுத்து விசாரணையானது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட அன்னைக்கு வெளியே போயிருந்தான்னு சொல்லியிருந்தேன் நண்பன் வாசிஃப் அலி, அவரையுமே போலீஸ் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் கஸ்டடிக்கு எடுத்து விசாரிக்கிறாங்க. ஆனால் கைது செய்யலை. இந்த குற்றவாளிகள்கிட்ட இருந்து இந்த பெண்ணோட மொபைலை சீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சஃபிக் ஷேக் அண்ட் ஷேக் நசீருதீன் இவங்க தான் முக்கியமாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இவங்களோட பைக்கு தான் இவங்க தப்பி ஓடுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுமே தெரியுது. ஸோ இந்த 2 பைக்கையுமே பறிமுதல் செய்கிறாங்க, மேஜிஸ்ட்ரேட் முன்னாடியுமே சமர்ப்பிக்கிறாங்க. துர்காப்பூர் நீதித்துறை நீதிபதி ராஜீவ் சர்க்கார் அவங்க கிட்ட சமர்ப்பிக்கிறாங்க. இந்த சஃபிக் ஷேக் யாரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த துர்காப்பூர்லயே இருக்கக்கூடிய ஒரு ரோலிங் மில்ல பணிபுரியக்கூடிய ஒரு சாதாரண மனிதன். 2 சின்ன சின்ன குழந்தைகள், அதாவது ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க அக்கா ரொசினா ஷேக் மூலியமா தெரிய வருது. இவன் இதுவரைக்குமே இந்த மாதிரி பெண்களோட வன்கொடுமையிலையோ இல்லை ஏதாவது இந்த மாதிரி பெண்களுக்கான எதிர்த்த ஒரு விஷயங்கள்ல ஈடுபட்டதே கிடையாது. ஆனால் இப்போ பண்ணியிருக்கான் அப்படின்னும் போது கண்டிப்பாக இவன் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறத அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. மேலும் இந்த ஷேக் நசீருதீன் யாருன்னு பார்த்தீங்கன்னா துர்காப்பூரோட முனிசிபாலிட்டியில் கான்ட்ராக்டில் வேலை செய்கிற ஒரு கான்ட்ராக்ட் லேபர் அப்படின்னு துர்காப்பூர் மேயர் அனிந்திதா முகர்ஜி அவங்க தகவலாக சொல்கிறாங்க. இதையடுத்து இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட தந்தை தன்னோட மகள் இப்போ கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்குது, ஆனால் அவங்களால நடக்க முடியல சரியா அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் என் மகளுக்கு சுத்தமாக சேஃபே கிடையாது, பாதுகாப்பான ஒரு இடமே கிடையாது, அதனால் இந்த சீஃப் மினிஸ்டர் எங்களுக்கு எங்களோட பொண்ணு எங்களோட ஊர்லேயே எங்கள் கண்ணு முன்னாடியே படிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே ரெக்வஸ்டாக வச்சுருக்காரு. இதையடுத்து சிஎம் மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்க இந்த மாதிரி லேட் நைட்டில் ஏன் பெண்கள் வெளியே போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதற்கு பல எதிர்ப்புகள் வந்தாலும் நாடு கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறப்ப நம்மளோட சேஃப்டி நமக்கு ரொம்பவுமே முக்கியம். ஸோ அந்த விஷயத்தையுமே நாம் கொஞ்சம் யோசிக்கணும். மேலும் பல பேர் அந்த ஸ்டேட்டோட ஆளுங்கட்சியை விமர்சிச்சுட்டு வர்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது. பெண்களுக்கு பாதுகாப்பே சுத்தமாக இல்லை வெஸ்ட் பெங்காலில் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. 2024 ஆர்ஜிகர் மருத்துவமனையில் ஒரு பெண் மருத்துவருக்கு இதே போல ஒரு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அவங்க கொடூரமாக கொல்லப்பட்டாங்க. அந்த வழக்கு எல்லோரையுமே பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. அதுலேருந்து இன்னும் 1 வருஷம் கூட திரும்பலை, இல்லை மறு வருஷமே இப்படி நடக்குது அப்படிங்கும் போது கண்டிப்பாக எல்லோருக்குமே ஒரு ஆதங்கமானது வரதான் செய்யும். இந்த மாதிரி ஒரு கோணத்தில் விசாரணைகள் கைதுகள் இப்படி நடந்துகிட்டு இருக்க இந்த டைமில் கடந்த செவ்வாய்க்கிழமை 14ஆம் தேதி அக்டோபர் 2025 அன்னைக்கு இந்த வாசிஃப் அலி, அதாவது இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட நண்பன் கைது செய்யப்படுறான். உங்க எல்லோருக்குமே இப்போ ஒரு பெரிய அதிர்ச்சியாகவும் இருக்கும், ஆச்சரியமாகவும் இருக்கும். அன்னைக்கு இவன் கூட மட்டும் தானே போயிருந்தான், கேங் ரேப் பண்ணது வேற கேங் தானே, ஏன் இவனை அரெஸ்ட் பண்ணணும், இவன் மேலே ஏன் வழக்கு பதியணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமானது உங்களுக்கு வரலாம். அதை விட பெரிய அதிர்ச்சி எனக்கு இருந்துச்சு. ஸோ இந்த விஷயத்தில் இந்த விசாரணையானது எப்படி திரும்பி இருக்கு,
எந்த மாதிரியான கோணத்தில் மாறி இருக்கு அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நடத்தப்பட்ட ஒரு ரகசிய வாக்குமூலம் எடுப்பில் இந்த பாதிக்கப்பட்ட பெண் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது இந்த வழக்கில் ஈடுபட்டிருக்கக்கூடிய எல்லோரையுமே ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு அப்படிங்கிறது தான் சொல்லணும். அப்படி என்ன விஷயம் அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த பெண்ணோட அன்னைக்கு இரவு டின்னர் சாப்பிட வெளியே வந்த இந்த பெண்ணோட நண்பன், கூட படிக்கிற சக மாணவன் வாசிஃப் அலி, இந்த நபர் ஒருவன் மட்டும்தான் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறதா அவங்க வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இதை கேட்கும்போது உங்களுக்கே இப்போ இது என்ன, இது ஒரு தலைகீழ மாறிச்சு கேஸே, இது ஒன்றுமே புரியலையே, ஏன் அப்போ இந்த பெண் முன்னாடி இப்படியான வாக்குமூலம் கொடுத்தாங்க, 5 பேர் வேற அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணோட மொபைல் எப்படி அங்கே போச்சு, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் எனக்குமே இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்குமே இந்த கேள்விகள் இப்போ உங்கள் மைண்டில் ஓடிட்டு தான் இருக்கும். அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இந்த பெண் மேலே நீங்கள் டவுட்டே பட வேண்டாம். ஏன்னா இந்த பெண் கூறியபடி அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தது ஒரே ஒரு நபர் தான். அந்த பெண் கேங் ரேப் செய்யப்படலை அப்படிங்கிறத அசான்சோல் துர்காப்பூர் கமிஷனர் சுனில் சௌத்ரி பேட்டியில் சொல்லியிருக்காரு மீடியா முன்னாடி. இந்த பெண் கூறியபடியே இந்த பெண்ணோட மருத்துவ பரிசோதனையிலுமே இந்த பெண் ஒருவரால் மட்டும்தான் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்போது இந்த பெண் சொல்லக்கூடிய வாக்குமூலத்தை இவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு ரீசனால தான் இந்த வாசிஃப் அலி கைது செய்யப்படுறான். மேலும் எஃப்எஸ்எல் ரிப்போர்ட், பிளட் சாம்பிள்ஸ், டிஎன்ஏ, அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ ப்ரொஃபைலிங், இந்த மாதிரியான விஷயங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இன்னும் வரலை, கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுமே அவரால் சொல்லப்படுது. ஸோ இந்த டிஎன்ஏ, பிளட் சாம்பிள்ஸ், சிமெண்ட் சாம்பிள்ஸ் இதெல்லாம் வச்சு எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் நம்ம சேனலில் ஆல்ரெடி பேசியிருந்த சௌஜன்யா மர்டர் கேஸில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த ரீசனால இப்போ விசாரணை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் தற்போது வரைக்குமே எந்த வித விஷயமே உறுதியாக சொல்ல முடியாது. யார் குற்றவாளி அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக இங்கே சொல்ல முடியாது. 14 அக்டோபர் 2025 அதே செவ்வாய்க்கிழமை மதியம் இந்த 5 குற்றவாளிகள், அது மட்டும் இல்லாமல் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட நண்பன் வாசிஃப் அலியையுமே அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு போலீஸார் கூட்டு போகிறாங்க. அங்கே எப்படி நீங்கள் இந்த க்ரைமை பண்ணீங்க அப்படிங்கிறத அங்கே ஆக்ட் பண்ணி காட்ட சொல்லுவாங்க. ஸோ இப்படி அவங்க பண்ணுறதன் மூலிமா இந்த பெண்ணோட ஸ்டேட்மெண்ட்டும் அங்கே கிடைச்ச டெக்னிக்கல் டாக்குமெண்ட், டெக்னிக்கல் எவிடன்ஸும் இந்த க்ரைம் ஸ்பாட்டில் இவங்க ஆக்ட் பண்ணி காட்டுற இந்த விஷயங்களுமே எல்லாமே ஒத்து போனோம். அப்போ தான் இந்த வழக்கு, இந்த தவறு 100% நிரூபிக்கப்படும். இப்படி சந்தேகத்துக்கு இடமான எவிடன்ஸாக அது இருந்துச்சு அப்படின்னா குற்றவாளிகள் தண்டிக்கப்பட முடியாது. இந்த விஷயத்தை நம்ம ஆல்ரெடி தஷ்வந்தோட கேஸில் பார்த்துருப்போம். மேலும் இவங்க அந்த கிரைம் ஸ்பாட்டில் ஆக்ட் பண்ணதை முறையாக வீடியோ ரெக்கார்டிங்குமே பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வச்சு தான் இவங்க ஒப்பிட்டு பார்ப்பாங்க, இந்த கிரைம் ஆனது உண்மைதானா, இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த டெக்னிக்கல் டாக்குமெண்ட், லீகல் மெடிக்கோ டாக்குமெண்ட், இந்த மாதிரி எல்லா ஆதாரங்களையுமே சேர்த்து இந்த தவறு நிரூபிக்கப்படணும். அப்போதான் இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவாங்க. அதே செவ்வாய்க்கிழமை 14 அக்டோபர் 2025 இந்த 5 குற்றவாளிகளோட வீட்லேயுமே சோதனை போடுறாங்க. இந்த குற்றவாளிகள் எந்த உடையை அணிந்திருந்தாங்களோ, அதாவது இந்த சம்பவம் நடந்த அக்டோபர் 10, 2025 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன உடை இவங்க அணிஞ்சிருந்தாங்களோ அந்த உடைகளெல்லாம் பறிமுதல் பண்ணி எஃப்எஸ்எல் லேபுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் மேட்ச் ஆகிற மாதிரி ஏதாவது சாம்பிள்ஸ் கிடச்சிது அப்படின்னா இவங்களுமே குற்றவாளிகளாக நிறுத்தப்படணும். இந்த வழக்கில் நமக்கு ஒரு டவுட்டு 2 டவுட் இல்லைங்க, ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சது இந்த ஒருத்தன், அதாவது அவங்க கூட வந்த தன்னோட நண்பன் வாசிஃப் அலி அப்படின்னு இருக்கும்போது இந்த 5 பேரும் கிரைம் ஸ்பாட்டுக்கு எதுக்கு வந்தாங்க, அங்கே என்னதான் நடந்துச்சு, ஏன் ஒருத்தன் அங்கே வன்கொடுமை செய்யும் போது மீதி 5 பேர் என்ன பண்ணாங்க, மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லையுமே பார்க்கும்போது ஒருத்தர் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுமே தெள்ள தெளிவாக தெரியுது. ஏன் இந்த 5 பேர் ஈடுபடணும் அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பெண் ஏன் ஹாஸ்டலுக்கு வந்த உடனே இந்த வாசிஃப் அலியை பற்றி யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இருந்தாங்க, மேலும் அவங்க மிரட்டப்பட்டிருப்பாங்களா, அப்படி என்ன சொல்லி அவன் மிரட்டியிருக்கான்,
மேலும் இந்த பெண் ஏன் மறுநாள் அவங்களோட பெற்றோர்கள் வந்த போதுமே 3 பேருமே என்னை கேங் ரேப் பண்ணாங்க, அப்புறமா 2 பேருமே சேர்ந்தாங்க, எல்லோருமே என்னை கேங் ரேப் பண்ணாங்கன்னு ஏன் அந்த பெண் முதல்ல வாக்குமூலம் கொடுத்துருந்தாங்க? ஏன்னா அதன் அடிப்படையில் தான் கம்ப்ளைண்ட் ஆனது ரைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த பெண்ணோட வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இந்த மொபைல் ஃபோனோட லொக்கேஷன் ட்ராக் பண்ணி இந்த குற்றவாளிகள் எல்லாமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் முதல்ல இந்த பெண் இப்படி சொல்லணும்? இதற்கு பின்னர் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஏன் இந்த பெண் இப்படி சொன்னாங்க அப்படிங்கிறதுமே ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. அப்படி அன்னைக்கு என்னதான் நடந்தது அப்படிங்கிறது இப்போ வரையுமே பெரிய மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருப்பேன். ஏன் வாசிஃப் அலி நடுவில், அதாவது 8:42க்கு கேம்பஸ் உள்ள வந்திருக்கான், திருப்பி 8:48க்கு வெளியே போயிருக்கான் அப்படிங்கிறதுமே ஒரு கேள்விக்குறியாக இங்கே இருக்குங்க. அப்போது இது இந்த வாசிஃப் அலியாலையும் அந்த 5 பேராலையும் சேர்ந்து நடத்தப்பட்ட ஒரு குற்றமா, அப்படி எல்லாமே முன்னாடியே பிளான் பண்ணி ஃப்ரேம் பண்ணி செய்யக்கூடிய ஒரு குற்றமா அப்படிங்கிறதுல, ஏன்னா இவங்க முன்னாடி சொன்ன அந்த விஷயத்துக்கு கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அது எல்லாமே ஒத்து போனாலுமே இப்போ எல்லாமே சந்தேகத்துக்கு உரிய ஒரு விஷயங்களாக மாறிடுச்சு. போலீஸ் இதில் ரொம்ப தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. ரொம்பவுமே ஒரு சென்சிட்டிவான ஒரு நியூஸாக போய்கிட்டு இருக்கு வெஸ்ட் பெங்கால் சைடில். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இதில் இருக்கிற உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறத போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் வெளியே வரும் அப்படிங்கிறத நம்புவோம். மேலும் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கரெக்டான நீதி போய் சேரும் அப்படிங்கிறதையுமே நாம் எதிர்பார்க்கலாம். இந்த வழக்கில் விசாரணை முடிஞ்சவொடனே என்ன அப்டேட் வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். யாரையுமே நம்ப முடியாத இந்த சூழ்நிலை, இந்த உலகத்தில் தன்னோட கூட படிக்கிற தன்னோட நண்பன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் நம்பி போயிருக்காங்க. ஆனால் அங்கே அவங்களுக்கு இப்படி ஒரு அசம்பாவிதம் தான் நம்பி போன ஒரு தோழனாலேயே நடந்திருக்கு அப்படின்னா இந்த உலகத்தில் யாரை தான் நம்புறது அப்படிங்கிறதே சுத்தமாக தெரியல. கண்டிப்பாக பார்ப்போம் இந்த வழக்கில் என்னதான் முடிவு வருது அப்படிங்கிறத. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அந்த பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்து சேரும். மேலும் இப்படி ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு யாருக்குமே தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வழக்கை பற்றின உங்களோட தாட்ஸ் என்னவா இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக நான் எல்லாரோட கமெண்ட்ஸுமே படிக்கிறேன். மேலும் பல வழக்குகளை இது மாதிரி நம்ம டீகோட் பண்ணி இந்த சேனலில் வீடியோவாக போட போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நன்றி.